Hi friends, நான் Laxmi. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம sweet potato kheer recipe தாங்க பார்க்க போறோம். சக்கரவள்ளி கிழங்க பயன்படுத்தி இந்த அருமையான கீர் ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கங்க. 1/2 லிட்டர் பால் வந்து இதுக்கு நல்ல கெட்டியான பாலா எடுத்துக்கங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு துருவுன உடனே வந்து இத சேர்த்துறலாம். இல்லனா தண்ணியில போட்டுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த கிழங்கு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக கூடாது. ஏன்னா நம்ம துருவுன உடனே இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துர்க்கேங்க. நீங்க கல்கண்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தித்திப்பு வந்து எங்களுக்கு போதுன்றனால நான் 1/4 கப் சேர்த்திருக்கேன். நீங்க ஜாஸ்தியா வேணும்னு நினைச்சீங்கன்னா 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். தூளி அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிர வேண்டியதான். இது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிரலாம். ஒரு 5 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியான கீர் வந்து நமக்கு கிடைக்கும். 3 விசில் வச்சீங்கன்னா கொஞ்சம் லிக்விடா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பாதாம் பருப்பை வந்து நம்ம இடிச்சு எடுத்துறலாம். நான் ஒரு 10 பாதாம் பருப்பு வந்து எடுத்துர்க்கேன். இத நல்லா வந்து இந்த மாதிரி கொரகொரன்னு இருக்கிற மாதிரி இடிச்சு எடுத்துக்கங்க. நீங்க கட்டர் வச்சிருந்தீங்கன்னா கட்டர்ல கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ 5 விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளவு கெட்டியா வந்திருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்க நமக்கு சாப்பிடணும்னு தோணும். நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டுமே அருமையா வந்திருந்துச்சு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இப்போ இதுக்கான இந்த கீயை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா நான் அந்த இடிச்சு வச்ச பாதாமை வந்து ஆட் பண்ணிரலாம். நீங்க முந்திரி பருப்பு வேணும்னா கூட முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பாதாம் மாத்திரம் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கீர்ல வந்து ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வந்து இத கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியா ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். நல்ல வாசனையே கமகமன்னு இருக்கு फ्रेंड्स. இப்போ இது மேல டாப்பிங்ல பாத்தீங்கன்னா நான் பாதாம் பருப்பும் குங்குமப்பூவும் சேர்த்திருக்கேன். ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைனா சேர்த்துக்கலாம். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க फ्रेंड्स. லைக் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். Thank you for watching friends.